அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுடைய காலங்களில் நோன்பு நோற்பது கடமை. அந்த கடமையான நோன்பினுடைய நேரங்களில் நம்மை அறியாமை ஒரு சில தவறுகள் மார்க்கத்துக்கு முரண்பாடாக நிகழ்கிற பட்சத்தில் அதற்கு என்ன பரிகாரம் கொடுக்கணும், எதை கொடுக்க வேண்டும், அதை யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மார்க்கம் ஒரு சில தீர்வுகளை வழங்கியிருக்கு. ஸோ நாம் அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை கரெக்டான முறையில் நாம் செய்தோம் என்று சொன்னால் நோன்பில் விட்ட தவறுகளுக்கு, ஒரு சில பாவ செயல்களுக்கு அது நாம் கொடுக்குற அந்த நஷ்டஈடு இருக்கு இல்லையா, அது குற்ற பரிகாரமாக அமையும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது என்பதை விளங்கி செயல்படுவதற்கு அந்த அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, சதகத்துல் ஃபித்ரா அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு எப்போது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்போதே ஃபித்ராவும் கடமையாக்கப்பட்டு விட்டது. நோன்புடைய காலங்களில், நோன்புடைய நேரங்களில் நம்மை அறியாமல் ஒரு சில தவறுகள் நிகழ்ந்திருக்கும். தெரியாமல் சாப்பிட்ருக்கலாம், தெரியாமல் ஏதாவது செயல்களில் நம்ம ஈடுபட்டிருக்கலாம். ஸோ இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, ஹனஃபியாக்களுடைய மதுஹபை பொறுத்தவரை நம்ம அந்த ஏழைகளுக்கு அந்த சதகத்துல் ஃபித்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொகையை கொடுப்பது கடமையாகும். அது பொருளாக கொடுக்கலாம் அல்லது கிரயமாகவும் கொடுக்கலாம். இது ஹனஃபியாக்களை பொறுத்தவரை. அப்படி பொருளாக கொடுப்பதாக இருந்தால் அரிசி அல்லது கோதுமை அல்லது அதற்குண்டான அமௌண்ட்டு. அரிசியாக பொருளாக கொடுப்பதாக இருந்தால் 1 கிலோ 600 கிராம், 1 கிலோ 600 கிராம் என்ன செய்யணும், அரிசியோ கோதுமையோ கொடுக்கணும், அல்லது காசாக கொடுத்து விடுவது அதுவும் சிறந்தது தான். ஷாஃபியாக்களுடைய மதுஹபை பொறுத்தவரை 2 கிலோ 400 கிராம் அரிசி அல்லது கோதுமை கொடுக்க வேண்டும், கிரயம் கூடாது என்பதாக மார்க்க இமாம்கள் இந்த விஷயத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சட்டங்களை வகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாமளும் என்ன செய்வோம், நோன்புடைய காலங்களில் ஏற்பட்ட குறைகளை அதை நாம் இந்த சதகத்துல் ஃபித்ரா மூலமாக நம்ம நிவர்த்தி செய்வது நம்ம மீது கடமையாக இருக்குது. அதை சரியான முறையில் செய்வதற்கு அந்த அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. ஹுதா ஹாஃபிஸ்.